இப்போ நீங்கள் அம்பேத்கரை பற்றி பேசும்போது தான் தோணுச்சு, தெலுங்கானாவில் வந்து அவருக்கான சிலை நிறுவப்பட்டது. இப்போ ஆந்திராவில் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய அம்பேத்கர் சிலை வந்து நிறுவப்பட்டிருக்கு. அந்த இடத்துக்கு வந்து சமூக நீதி அம்பேத்கர் சிலைன்னு சொல்லி முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டில் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சமூக நீதி நிலம் அப்படின்னு இந்தியாவிலே பார்க்கப்படுற நிலம் வந்து தமிழ்நாடு தான். இங்கே வந்து அம்பேத்கர் வந்து கூண்டுகளுக்குள்ளே தான் இருக்காங்க. இங்கே அந்த மாதிரி எப்போ ஒரு வெளிப்படையாக சுதந்திரமாக எப்போ அம்பேத்கர் சிலைகளை பார்க்க முடியும்? அவருக்கான ஒரு பெரிய சிலையை தமிழக அரசு நிறுவுமா அப்படின்னு கேள்விகள் கேட்குறாங்க. இதை பற்றி என்ன? இல்லை, இந்த கேள்வியை விட நான் ஒரு கேள்வி எனக்கு ரொம்ப நாளாக நான் கேட்டுட்ருக்கேன். அம்பேத்கர் வட இந்திய தலைவர், மகார் சமூகத்தினுடைய தலைவர். தென்னிந்தியாவில் ஒரு அம்பேத்கர் இருந்தார், கருப்பு சட்டை போட்டு, வெண்தாடி வேந்தன், பெரியார். பெரியார் தான் இந்த மண்ணினுடைய அடையாளம். அவருக்கு 212 அடி சிலை வைக்கணுமா இல்லையா? கருணாநிதியும் வைக்கல, அண்ணாவும் வைக்கல, யாரும் வைக்கல. ஏன்? டெல்லிக்கு பயப்படுறான். டெல்லிக்கு பயப்படுறான். இந்த ஆண்மை யாருக்கா இருக்கா? நான் கேட்குறேன், நேரடியாக கேட்குறேன். அம்பேத்கருக்கு சிலை வைப்பது அவனுடைய ஆண்மை. தெலுங்கானா ஆந்திரா முதலமைச்சருடைய ஆண்மை. தமிழ்நாட்டில் யார் அம்பேத்கர்? பெரியார் தான். இங்கே சமூக சீர்திருத்தவாதி. பல போராட்டம், பல சிறைச்சாலை அடை விட்டு கிடந்தார். வீதிக்கு வீதி சில நீ அப்போ ஒரு பிரம்மாண்டத்தை எழுப்பணுமா இல்லையா? பெரியார் மண்ணுன்னு சொல்கிறோம். பெரிய அளவில் பெரியாருக்கு நீங்கள் உலகத்திலே பெரிய 300 அடி சிலை, நீ 3000 கோடி, ஒரு அமைச்சர்கிட்ட 3000 கோடி வச்சுருக்கான். அமைக்கணுமா இல்லையா? பெரியார் சிலையை பூரா பெட்ஷீட் போட்டு கட்டி வச்சுருக்க. அப்போ யாரை ஏமாத்துற? திராவிட இயக்கம் யாரை ஏமாத்துற? 10,000 கோடி வச்சுருக்கிற வீரமணி, நீ பையனை அன்புராஜுக்கு பணத்தை கொடுத்து அத்திவாதத்தை கொண்டு சேர்த்திருக்க, திருப்பதியில் கொண்டு சேர்த்துருக்க. அப்போது இது யாரை ஏமாற்றுவது? என்ன சேர்த்துருக்காரு? அவர் அத்திவரதர் கோயிலுக்கு திருப்பதிக்கெலாம் போவார். மகன் இதுக்கு தான் பெரியார் சேர்த்து வச்சுட்டு போனார் 10,000 கோடி. பெரியார் டிவின்னு பகுத்தறிவு கொண்டு வந்துருக்கலாம். பெரியார் பிஞ்சு, பெரியார் எத்தனை 10,000 கோடிக்கு எத்தனை பெரியாரை உருவாக்கியிருக்கலாம்? 50 லட்சம் பேர் பெரியார் கருப்பு சட்டை போட்டு வச்சுட்டு போனார். அடுத்து வந்து மோசடிக்காரன் அண்ணா அவ்வளோ பேரும் கழட்டி எங்கே கொண்டு விட்டார்? அரசியலை, சினிமா கொண்டு விட்டார். அப்போ ஏன் பெரியாரை மீண்டும் பெரியாரை ஏன் மீட்டெடுக்கக்கூடாது? கண்டிப்பாக பெரியார் தான் இந்த மண்ணினுடைய அடையாளம். சமூக நீதி எங்கிருந்து வந்தது? கடவுள் மறுப்பு உலகத்தில் எவனா தைரியமாக சொல்ல முடியுமா? கடவுளை பேரை சொல்லிதானே உன்னை ஏமாத்துறான் பார்ப்பான். கடவுளே இல்லடானார் உலகத்தில். எப்படி வேணா தைரியமாக சொல்ல முடியுமா? அதுவும் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போது 212 312 அடி உயரம் சிலை வைக்கணும். எல்லாம் திராவிட இயக்கங்கள் போல ஏமாத்துறான். பெரியாரை ஏமாத்துறான், பெரியாரை அழிக்க பார்க்குறான். நீங்கள் மானங்கெட்ட வீரமணி பொங்கல் திருவிழாவை திராவிடர் திருநாள் கொண்டாடுறான். இவ்வளோ அயோக்கியம் பாருங்க. ஆந்திராவில் இருக்கிறவன் பொங்கலை கொண்டாடுறான்னா அவன் சங்கராந்தின்னு பாப்பா வச்ச வேற கொண்டாடுறான். கர்நாடகா எல்லாம் என்ன கொண்டாடுறான்? பாப்பா வச்ச சங்கராந்திங்கிறான். சங்கராந்தி அது பாப்பா வச்ச பேர். தமிழ்நாட்டில் தான் பொங்கல், பொங்குகிறது விழா பொங்கல். மாட்டு பொங்கல், மாட்டுக்கு பொங்க வைக்கணும். வீட்டு பொங்கல், சூரிய பொங்கல். இந்த வார்த்தை உலகத்தில் எந்த மொழியிலையும் கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்கிற எல்லா இனமும் பொங்கலை கொண்டாடுறான், வேறு வேறு பேரில், பாப்பா வச்ச பேரில் கொண்டாடுறான். ஆனால் வீரமணி என்ன பேரில் கொண்டாடுறாரு? திராவிட பொங்கலாம். இவரெல்லாம் தமிழ்நாட்டு தான் விரட்ட வேண்டிய நாள் எப்போ வரும்னு தெரியல.